எனக்கு புரியுது. ஆனா இப்ப சொல்றேன், இனிமே வெண்ணிலா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டேன். வருண் இனிமே எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. என்ன நம்புங்க. ஐயோ அண்ணாமலை, என்ன அண்ணாமலை இது? எங்களை போய் கையெடுத்து கும்பிடுற? உன் மேல எங்களுக்கு எப்போ நம்பிக்கை இருக்குமா? மாப்பிள்ளைக்கு வெண்ணிலாவை பிடிக்கலையோன்னு தான் பயந்துட்டோம். அவங்க இன்னுமே சந்தோஷமா இருப்பாங்கன்னு நீயே சொல்லும் போது எங்களுக்கு அதை விட என்னமா வேணும்? நீங்க கவலைப்படாதீங்கன்னு. வருண் ஒரு குழப்பத்துல இருந்தான், இப்போ தெளிவாயிட்டான். இனி வெண்ணிலாவை முழு மனசோட மனைவியா ஏத்துக்கிட்டு வாழ்வான். இன்னைக்குதான் வருணுக்கும் வெண்ணிலாவுக்கும் உண்மையான கல்யாணம் நடக்க போகுது. ஆமா அண்ணன், அண்ணாமலை சொன்ன மாதிரி எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சந்தோஷமா இருங்க. வருண் வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டுறத பாருங்க. அம்மா, இந்த மாலையை கொடுங்க. மாலையை மாத்திக்கோங்க. உனக்கு வெண்ணிலாவை பிடிக்கல அதானே? ஏன் பிடிக்கலன்னு இப்போ தெளிவா சொல்லு. அம்மா, எங்க எல்லாருக்கும் பிடிச்ச வெண்ணிலாவை உனக்கு பிடிக்கல. சோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு நீ நினைக்கிற. அத நானே சரி பண்றேன். சொல்லு, ஏன் வெண்ணிலாவை உனக்கு பிடிக்கல? இதுல உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் இருக்கு. சொல்லு, எதுக்காக அவளை வெறுக்கிற? எதனால உனக்கு அவ பொருத்தமானவ இல்லன்னு நினைக்கிற? வெண்ணிலா என் லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆக மாட்டாமா. என் லைஃப் பார்ட்னரா இருக்க எந்த தகுதியுமே இல்லம்மா. தகுதியா? ஆமாமா, நான் ஃபாரின்ல படிச்சவன், அவ இங்க லோக்கல்ல படிச்சவன். அம்மா, அவளுக்கு ஒரு 4 வார்த்தை ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல பேச தெரியுமாமா? வருண், இங்கிலீஷ்ங்கிறது ஒரு மொழிதான், அறிவு கிடையாது. அத உன்கிட்ட பேச பேச அவளும் கத்துக்க போறா. ஐயோ அம்மா, உங்களுக்கு புரியல. நீங்க சொல்ற மாதிரி அவ இங்கிலீஷ் வேணா கத்துக்கலாம், ஆனா அது மட்டும் பிரச்சனை இல்ல. அவளுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கா? இல்ல ஜெனரல் நாலேஜ் இருக்கா? அட்லீஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸாவது இருக்கா? எப்ப பார்த்தாலும் புடவையை கட்டிட்டு வந்து நிக்கிறா. என்னால எப்படிமா அவளை வெளியில கூட்டிட்டு போக முடியும்? ஒரு பிசினஸ் மீட்டிங்கோ இல்ல ஒரு பார்ட்டிக்கோ கூட்டிட்டு போனா என்னால மத்தவங்க முன்னாடி கௌரவமா நிக்க முடியுமா? வெளியில விடுங்கம்மா. வீட்ல என்னால அவகிட்ட என்னமா பேச முடியும்? அவளுக்கு சினிமா, ஸ்போர்ட்ஸ், பாலிடிக்ஸ்னு எதுவுமே தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வீட்டு வேலை இல்ல பூஜை பண்றது. இது போதுமாமா அவ என் கூட வாழ? ஒரு லைஃபுக்கு கம்பேட்டிபிலிட்டி எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அம்மா, அவளை வச்சுக்கிட்டு என்னால லைஃபை லீட் பண்ண முடியாதுமா. இந்த சொசைட்டில அவன் நல்லவளா இருந்தா மட்டும் போதாது. எனக்கு வைஃபா என் கூட கை கோர்த்து வர எல்லா தகுதியும் இருக்கணும். இவதான் என் வைஃப்னு எல்லாரும் முன்னாடியும் நான் கான்பிடென்ட்டா சொல்லணும். ஆனா
வெண்ணிலாவை எப்படிமாண்ணா? சோ உன் லைஃப் ஸ்டைலுக்கு அவ செட் ஆகவே மாட்டான்னு தான் பிடிக்கலன்னு சொல்ற. ம் வருண், லைஃப் ஸ்டைலுங்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழறது மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்கள அதுக்குள்ள அடாப்ட் பண்ணி வாழறது. அந்த வகையில வெண்ணிலா உனக்கு எல்லா விதத்திலயும் பொருத்தமானவளா இருப்பான்னு நான் நம்புறேன். அம்மா ம் சரி, இப்ப நீ கேட்ட எல்லா விஷயத்திலயும் வெண்ணிலா மாறிட்டா, உனக்கு ஏத்த பொண்ணு அவ அப்டேட் ஆயிட்டா, அப்போ உனக்கு ஓகேவா? பதில் சொல்லு வருண். நீ எதிர்பார்க்கிற மாதிரி பொண்ணா அவ மாறிட்டா, அவளை நீ ஏத்துக்குவியா? எனக்கு ஒரு 3 மாசம் டைம் கொடு. ஏங்க இப்படி பண்ணீங்க? முகூர்த்த நேரத்துல நீங்க போனதும் எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்பாவை சமாதானப்படுத்தவே முடியல. என்ன வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நல்ல வேலை, கரெக்டான டைமுக்கு நீங்க வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. எங்க நீங்க வரமாட்டீங்களோன்னு கொஞ்ச நேரத்துல நானே பயந்துட்டேன். ஆனா நீங்க மனசு மாறி வந்துட்டீங்க. நான் தான் உங்க பொண்டாட்டின்னு மறுபடியும் மனசார தாலி கட்டிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.